பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, ஒரு கதை இப்படியே நான் படித்தேன். ஒரு ஹோட்டலில் இப்படியா எழுதியிருந்திருக்கிறது, எந்த உணவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம், எதுக்குமே நீங்கள் சார்ஜ் கொடுக்க வேண்டாம். பட் சாப்பிட்டு அடுத்த நாள்லேருந்து ஒரு 1 வீக்குக்கு டயரியா போகும், வயிறு பிரச்சனை ஆகும்னு சொல்லி போட்டிருக்கேன். யாராவது அந்த ஹோட்டல் போகுமா? நானும் போக மாட்டேன், நீங்களும் போக மாட்டீங்க. ரைட். அடுத்து ஒரு பஸ்ஸில் இப்படியே எழுதியிருக்கிறது, சூப்பரான பஸ், ஏசி பஸ். அதில் வந்து எழுதியிருக்கிறது, இந்த பஸ்ஸில் நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ராவல் பண்ணிக்கலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் ட்ராவல் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு டிக்கெட் நீங்கள் எடுக்க தேவையில்லை, காசு கொடுக்க தேவையில்லை. பட் வண்டியில் பிரேக் இல்லை அப்படின்னு எழுதி போட்டிருக்கு. நானும் நீங்களும் நிச்சயமாக போகவே மாட்டோம். உண்மைதானே? அதே போல் ஒரு மருத்துவமனையில் இப்படியே எழுதியிருக்கிறது, எந்த வகையான ட்ரீட்மெண்ட் இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம், எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான், பட் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. யாராவது போவோமா? நானும் போக மாட்டேன், நீங்களும் போக மாட்டீங்க. வேடிக்கையாக இருக்கு இல்லையா? சரி, நான் விஷயத்துக்கு வரேன். இப்போது இது எல்லாமே எழுத்தின் மூலமாக தெரியப்பட்டிருக்கு. ஆனால் சாராய பாட்டிலில் பாருங்களேன், அந்த மது பாட்டிலையும் சரி, சிகரெட் டப்பாலையும் சரி, ஹான்ஸ், அப்புறம் இந்த புகழை, குளிப்பு, இந்த மாதிரி போதை வஸ்துகளிலும் சரி எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறது? இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு கெடுதல், கேன்சர் வரும்னு சொல்லி இந்த தாடையில் கேன்சர் வரக்கூடிய படங்கள் போட்டிருக்கு. குடியை கெடுக்கும்னு சாராய பாட்டில் எழுதியிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சும் மனிதர்களால் அதை விட முடியல. எழுத்தின் வடிவமாக ஆல்ரெடி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த எழுத்தை பார்த்தும் அவர்கள் புரியாமல் மீண்டுமாய் அதற்குள்ளாக விழுகிறார்கள். பாருங்களேன், பைபிள் அப்படியாய் ஒரு வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 41வது அதிகாரத்தினுடைய 10வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் மது பாட்டில் எழுதியிருக்கிறது, குடியை கெடுக்கும், மது வீட்டிற்கும் கேடு, நாட்டிற்கும் கேடுன்னு சொல்லி எழுதியிருக்கு. ஆனால் அந்த வார்த்தையை பாருங்க, இந்த வார்த்தையை பாருங்களேன், நான் உன்னை பலப்படுத்தி அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் சாராய பாட்டில் என்ன போட்டிருக்கு? நான் உன்னை பலவீனப்படுத்தி உன் உயிரை எடுப்பேன், உனக்கும் உன் வீட்டிற்கும் அழிவை கொண்டு வருவேன் அப்படின்லாம் இன்டைரக்டாக மீனிங் வருது. ஆனால் அந்த வார்த்தையை படிச்சுட்டு அதுதான் எனக்கு வேணும்னு அநேக ஆத்மாக்கள், அநேக ஜனங்கள் ஓடுகிறார்கள். ஆனால் வேதத்திலே வார்த்தை ஆண்டவர் எப்படியா சொல்லுகிறார், உன் பலவீனத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி உன்னை நான் பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் செய்வேன், உனக்கு எல்லாமே செய்வேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அதை நம்புவதற்கு சாத்தான் நம் கண்களை மறைத்திருக்கிறான். பிரியமானவர்களே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் குடி பழக்கத்திற்கோ, சிகரெட் பழக்கத்திற்கோ, அல்லது கண்ட பாவ பழக்கத்திற்கு நீங்கள் அடிமையாக இருந்திருந்தால் அதிலிருந்து உங்களை மீட்டெடுப்பதற்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் தான் ஆண்டவராக இயேசு. அவர் உங்களை பலப்படுத்துவார், அவர் உங்களுக்கு சகாயம் செய்வார். வேடிக்கையாக இந்த கதை இருந்தாலும் ஒரு வினோதமான காரியத்தை சொல்லுகிறது. இந்த கதையை மறக்காதீர்கள். இந்த கதையை விட நான் சொன்ன வசனத்தை மறக்காதீர்கள். அவர் உங்களை பலப்படுத்தி அவர் உங்களுக்கு சகாயம் செய்வார். ஆனால் அந்த போதை வஸ்துக்களோ நம்மளை பலவீனப்படுத்தி நம் வாழ்வில் இருக்கிற சகலத்தையும் அழித்துவிடும். இந்த வார்த்தையின்படியாக நீங்கள் யோசித்து வாழ்ந்து